தெற்கு ரயில்வேயில் 616 ரயில் ஓட்டுநர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதால் தற்போது பணியாற்றும் ரயில் ஓட்டுநர்களுக்கு அதிக பணிச்சுமை ஏற்படுவது ஆர்டிஐ தகவல் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. விடுப்பெடுக்காமல் பணி நேரத்தை தாண்டி ரயில்களை இயக்குவது விபத்துகளுக்கு காரணமாகுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. தெற்கு ரயில்வேயில் ரயில் ஓட்டுநர்கள் காலி பணியிடங்கள் குறித்து ஒன்றிய ரயில்வே அமைச்சகத்திடமிருந்து தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் விவரங்கள் பெறப்பட்டுள்ளன. இதில் 616 ரயில் ஓட்டுநர்கள் பற்றாக்குறை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சென்னை கோட்டத்தில் 461 ரயில் ஓட்டுநர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதாவது 22.5% பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. மொத்தமாக சென்னையில் 2047 ரயில் ஓட்டுநர் பணியிடங்கள் இருக்கும் நிலையில் 1586 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. திருச்சி கோட்டத்தில் 447 ரயில் ஓட்டுநர் பணியிடங்களில் 372 பணியிடங்களுக்கு ஓட்டுநர்கள் உள்ளனர். 75 பணியிடங்களுக்கு ரயில் ஓட்டுநர்கள் இல்லை. அதே சமயத்தில் உதவி ரயில் ஓட்டுநர்களுக்கு 40% காலி பணியிடங்கள் இருப்பதாக ஆர்டிஐயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கோட்டத்தில் மொத்தமுள்ள 491 ரயில் ஓட்டுநர் பணியிடங்களில் 80 பணியிடங்களும், சேலம் கோட்டத்தில் 642 ரயில் ஓட்டுநர் பணியிடங்களில் 86 பணியிடங்களும் காலியாக உள்ளன. ரயில் ஓட்டுநர் காலி பணியிடங்கள் காரணமாக தற்போது பணியாற்றும் ஓட்டுநர்களுக்கு அதிக பணிச்சுமை ஏற்படுவதாகவும், உரிய விடுப்பு இல்லாமல் அவர்கள் கால நேரமின்றி பணியாற்றுவதால் விபத்து நடப்பதாகவும் ரயில்வே ஊழியர்கள் சங்கங்கள் அறிவித்துள்ளன. ரயில் விபத்துகள் ஏற்படும் போது ஒரு டிரைவர் சிவப்பு சிக்னலை தாண்டிட்டாரு, அதனாலதான் விபத்து ஏற்பட்டதுன்னு சொல்லி ஃபைல முடிச்சிடுறாங்க. ஆனால் அத்தகைய விபத்துக்கான பின்புலங்களை யாரும் பார்க்கறது இல்லை. ரயில்வே நிர்வாகம் இந்த வாராந்திர ஓய்வை கொடுப்பதற்கு மறுக்கிறாங்க. அவங்க மொத்தமாகவே 30 மணி நேரம் தான் ரெஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப அன்றாட ஓய்வான 16 மணி நேரத்தை தவிர வார ஓய்வுங்கிறது வெறும் 14 மணி நேரம் தான் எங்களுக்கு கிடைக்குது. இதுக்கும் பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆள் பற்றாக்குறை ஒரு முக்கியமான காரணம். 2024 ஜூன் மாதத்தில் ரயில்வே அமைச்சக அறிக்கையில் நாடு முழுவதும் 18,000 ரயில் ஓட்டுநர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும், போர்க்கால அடிப்படையில் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஓராண்டாகியும் ஆட்சேர்ப்பு இன்னும் முடியவில்லை. அடுத்த சில வாரங்களில் பணியிடங்கள் நிரப்பப்பட்டாலும் முறையாக ரயில் ஓட்டுவதற்கு ரயில் ஓட்டுநர்கள் 17 வார பயிற்சியை முடிக்க வேண்டும் என ரயில்வே ஊழியர்கள் கூறியுள்ளனர். பேசஞ்சர் ட்ரெயின் இயக்கணும்னா இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்ஸ் ஃபுல் கெப்பாசிட்டி இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு 5-6 ஆண்டுகள் கழித்து ட்ரெயினை பேசஞ்சர் ட்ரெயின், அடுத்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், அப்புறம் வந்தே பாரத் ட்ரெயின்களை இயக்க முடியும். க்ரூ லோக்கோ இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்க தான் பணியை பிரித்து கொடுப்பாங்க. எப்படி எவ்வளோ ட்ரெயின்களை இயக்கணும், அதுக்கான அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்ஸ் எப்படி அசைன் பண்ணணும், அந்த லோக்கோ பைலட்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணணும், அந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளில் கூட வேகன்சி இருக்கிறது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ரயில் பாதுகாப்பு ஆணையர் அறிக்கையின்படி ரயில் ஓட்டுநர்கள் தொடர்ச்சியாக 2 இரவுகள் மட்டுமே வேலை செய்ய அனுமதிக்கப்படும் நிலையில் காலி பணியிடங்கள் காரணமாக அவர்கள் தொடர்ந்து 4 இரவுகள் வேலை செய்வதாக ரயில் ஓட்டுநர் ஒருவர் வேதனை தெரிவித்துள்ளார். எனவே ரயில் ஓட்டுநர்கள் மற்றும் உதவி ஓட்டுநர்கள் பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும் என்று ரயில்வே ஊழியர் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.